பாமக இணைப்பு சாத்தியமா? இல்லை, இது தந்தை மகனை தாண்டி கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு பிளவாகத்தான் பார்க்க முடியுது. இது அப்பா மகன் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளே அடிப்படையிலே கொள்கை ரீதியாகவே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கு. கட்சியை அன்புமணி நடத்திய விதம் சரியில்லை, இது ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்கிறார், அன்புமணியை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சீன் மாறிச்சு. இதே ராமதாஸ் அவர்கள் என்னுடைய வாரிசு யாராவது வந்தால் சாட்டையை கொண்டு அடிங்கன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு அவரே அடிச்சுக்கிறார். அந்த அளவுக்கு இப்போ நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நேற்று சொல்கிறாரு, இந்த பணங்களை சரிசமமாக என்னுடைய இரு மகள்களுக்கும் பிரித்து கொடுங்க, அன்புமணி இல்லைன்னா நம்ப முடியாது, 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுறாரு. இப்போ வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வர்றாங்க. அந்த இடத்துல கட்சி தலைவருங்கிற முறையில் அன்புமணி போக நினைக்கிறார். அன்புமணி பானுத் சில்வர் பூன் மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அதை வைத்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். அன்புமணி தலைவராக வந்ததுக்கப்புறம் ஒரு அடி கூட வளரலைன்றாரு. இல்லை, தென்னகத்தில் நாங்கள் பார்த்துக்குவோம், வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு இல்லை என்றால் 2026 தேர்தலை சந்திப்பது கடினம். அன்புமணி முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்கிற ராமதாஸ் அவருடைய கோபம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. பாமகவில் பிளவு உறுதியாகிவிட்டதா? இணைப்பு சாத்தியமா? பாஜக உதவி செய்யுமா? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம் ஹலீம். வணக்கம். பாமக இணைப்பு சாத்தியமா? இணைப்பு முதலில் அது சாத்தியம். சொல்லப்போனால் அந்த பிரச்சனையே ஒரு ட்ராமா, அங்கே நடப்பதெல்லாம் ஒரு அரசியல் நாடகம் அப்படிலாம் பேசினவங்க தான். ஆனால் போகிற போக்க பார்த்தா இணைப்பே சாத்தியமில்லை என்கிற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏன் இணைப்பு சாத்தியம்? என்ன காரணம் என்றால், தந்தை மகனுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை இல்லை, இது தந்தை மகனை தாண்டி கட்சிக்குள்ள இருக்கின்ற ஒரு பிளவாகத்தான் பார்க்க முடியுது. எத்தனையோ கட்சிகளில் தந்தை மகன் வாரிசு அரசியல், திமுகவிலிருந்து மதிமுகவிலிருந்து விஜயகாந்த் கட்சி, எல்லா கட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு வாரிசு அரசியல் இருக்கும். ஆனால் இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியை கொண்டு வந்தபோது கூட இதே வாரிசு அரசியல் தான் என்று சொல்லும்போது கூட இல்லை இது சமூக நீதி அரசியல், இது வாரிசியல் நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ராமதாஸ் அவர். ஆனால் ஒரு மிகப்பெரிய இடத்துல அவரை கொண்டு போய் வச்சாங்க. ஒரு மத்திய அமைச்சராக கூட அவரை வைத்து அழகு பார்த்தவர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் இந்த பிரச்சனை ஒரு அரசியல் எரிபொருளாக ஒரு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அனுகூலம் இருக்குன்னு சொல்லித்தான் எல்லா நடுநிலையாரும் பேசுனாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா எப்படி போகுதுன்னா, அது ஒரு பிளவை நோக்கி, இது அப்பா மகன் ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, கட்சிக்குள்ளே அடிப்படையிலே கொள்கை ரீதியாகவே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்காரு. பிரச்சனை இருக்கு, ஒன்றும் வெளிப்படையாக ஒன்றும் தெரியல. அது வெளிப்படையாக தெரியல, இப்போ வெளிப்படையாக தெரியுதுன்னு சொல்கிறேன். காரணம், வெளிப்படையாக சொல்கிறாருல்ல, கட்சியை அன்புமணி நடத்திய விதம் சரியில்லை, இது ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்கிறார், 90களில் இந்த கட்சியை உருவாக்கி 35 வருஷங்களாக பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி வெறும் வன்னியர் சங்கத்தின் மூலமாக மட்டும் வரல. இந்த கட்சியை ஆரம்பித்த புதிதில் அதுக்கான நோக்கம் ரொம்ப பெருசு. அதுக்கு பின்னே இருந்தவர்கள் பழனி பாபா போன்றவர்களுடைய உழைப்புலாம் ரொம்ப முக்கியம். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவரையும், துணை பொதுச் செயலாளராக ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவரையும், பொருளாளராக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவரையும் கொண்டு உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தலித் தெளிமலைக்கு கொடுத்தாங்க, குணங்குடி அனிஃபாவுக்கு பொருளாளராக கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு ஆளுமைகள் அதில் இருந்தாங்க. ஆனால் கடந்த காலங்களில் கடந்த ஒரு 15 வருடங்களாக அன்புமணியை கொண்டு வருவதற்கு முன்பு வரை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு சமூக நீதி கட்சி, சமூக நீதி பேசினாங்க, பெரியாரை குறியீடாக கொண்ட ஒரு கட்சி, அம்பேத்கரை குறியீடாக கொண்ட கட்சி தான். ஆனால் அன்புமணியை கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த சீன் மாறிச்சு. இதே ராமதாஸ் அவர்கள் என்னுடைய வாரிசு யாராவது வந்தால் சாட்டையை கொண்டு அடிங்கன்னு சொன்னவர் தான். மேடை தோறும் சாட்டையெல்லாம் தொங்க விடுவோம், யார் வேணாலும் எடுத்து அடிக்கலான்னு சொன்னார். இன்றைக்கி அவரே அடிச்சுக்கிறார். அந்த அளவுக்கு இப்போ நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இப்போ என்ன சூழல்னா, அன்புமணிக்கு ராமதாஸுக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை? அதான் உண்மையில் என்ன பிரச்சனை? இப்போ யார்கள் கட்சி இருக்கணுங்கிறது இல்லை, அதுதானே முக்கியம். இப்போ நேற்று அரை மணி நேரம் சந்திப்பு நடந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, அன்புமணியும் ராமதாஸும் சந்தித்து பேசிவிட்டால் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாங்க. நேற்று 30 நிமிடம் கூட அந்த சந்திப்பு நிகழலை.
வெளியே வந்து பத்திரிகையாளரை சந்திக்காமல் கிளம்பி போகிறார். ஆனால் வெளியே வந்த செய்தி என்ன? 5 நிபந்தனைகள் போட்டதாக சொல்ல வராங்க. ராமதாஸ் அவர்கள் 5 நிபந்தனைகளை அன்புமணிக்கு கொடுத்ததாக சொல்கிறாங்க. அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நிபந்தனை? முதல் நிபந்தனை ஏற்கனவே சொன்னது தான், 6 மாதத்திற்கு நான் தான் தலைவர், நீ இந்த 6 மாதத்துக்கு செயல் தலைவராக இருங்க, ஊர் ஊராக போங்க, கட்சியை வளருங்க, தமிழ்நாடு முழுவதும் பயணப்படுங்க. நான் 35 வருஷமாக வளர்த்த கட்சி. கரெக்டு. அடுத்து போட்ட கண்டிஷன் முக்கியமானது. அன்புமணியுடைய மனைவி அவர்கள் அரசியல் இந்த கட்சிக்குள்ளே வந்து உள்ள இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உள்ள இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இல்லைங்க, அது அதுதான் சொல்கிறாங்க, வேட்பாளராகவே அவருடைய ஆலோசனை பேரில் நிறுத்தப்படலை. தருமபுரியில் வந்து அன்புமணி அவருடைய மனைவியை வேட்பாளராக நிறுத்தியதே வந்து ராமதாஸுக்கு பிடிக்கல, அதுவே வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் நேற்று வெளிப்படையாக சொல்கிறாரு, அன்புமணியுடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அவர். மூன்றாவது முக்கியமான விஷயம் பாருங்கள், இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 90கள் இருந்த கட்சி கிடையாது. அது பெரும் சொத்து இருக்கிறது, பெரும் பணம் இருக்கிறது. நேற்று சொல்கிறாரு, இந்த பணங்களை சரிசமமாக என்னுடைய 2 மகள்களுக்கும் பிரித்து கொடுங்க, அன்புமணி இல்லைன்னா வந்து நம்ப முடியாது, 3 பேருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் போடுறார். 4வதாக அவங்களுடைய மகளுடைய மகன் முகுந்தனை வந்து இளைஞரணி செயலாளராக கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத கருத்துக்களை முன்வைக்கிறார். இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் என்ன நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த நிபந்தனைகள் எல்லாமே அன்புமணியை நம்பவில்லை. என்ன பிரச்சனை? நம்பாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா என்ன கொள்கைன்னு சொல்லி என்ன கொள்கை பாருங்களேன். இப்போ மேடையில் பேசும்போது என்ன சொன்னார், இதே நாங்கள் தனியாக நிற்கும் போது 4 இடம் வெற்றி பெற்றோம், பாஜகவோட சேர்ந்து 5 இடம் தான் வெற்றி பெற முடிந்தது, இதுக்கு ஒரு கூட்டணியா கேட்டார். நம்ம தனியாக இருக்கும்போதே நம்ம வாக்குகளை வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம வந்து இவ்வளோ பெரிய கட்சியாக வளர்ந்த பிறகு ஏன் நம்முடைய கட்சியை வந்து பாஜகவில் போய் அடமானம் வைக்கணும், இந்த கேள்வி கேட்குறார். இப்போது கடந்த இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அமித்ஷா வந்தார். அந்த காலகட்டம் அதிமுக பாஜக கூட்டுங்கிற செய்தி வந்தது. அதில் கூட இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்ற வேண்டும் என்கிற அந்த அஜெண்டா இருந்தது. ஆனால் இந்த அன்புமணி ராமதாஸ் பிரச்சனையினால பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வரலை, அவங்க அதை பற்றி பேசலை. ஆனால் வருகின்ற 8ஆம் தேதி முக்கியமான நாள். இப்போ வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வர்றாங்க. இதில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடை இருக்க வேண்டும் என்கிறது ஒரு உத்தரவு இருக்கிறது. இந்த என்டிஏ கூட்டணி ஒரு பலமான கூட்டணி, நாங்கள் வந்து 2026 தேர்தலை சந்திக்க போகின்ற ஒரு பலமான கூட்டணி, நாங்கள் தான் ஆட்சியை வைக்க போகிறோம் என்கிற அந்த இடத்துல கட்சி தலைவருங்கிற முறையில் அன்புமணி போக நினைக்கிறார். ஆனால் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அப்படி அடமானம் வைக்க முடியாது. ஏன்னா கடந்த கால வரலாறு என்பது என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் திமுகவோடும் அதிமுகவோடும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பார்கிங் பண்ணவர் ராமதாஸ். திமுகட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அதிமுகட்ட போய் சைன் பண்ணுவார். அப்போ ஆனால் இப்போ அப்படி இல்லை, எந்த பார்கிங் பவரும் இல்லை. கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை நீங்கள் வந்து பாஜகவிடம் அடைக்கலம் கொடுத்துட்டீங்க, அடமானம் கொடுத்துட்டீங்க. அப்படிலாம் ஆகலையே, நீங்கள் ரொம்ப கடுமையாக சொல்லலை. பாஜக பாமக அடமானம் வைத்து விட்டது அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க பாருங்களேன். இது வந்து இப்போ வட இந்தியாக்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உதாரணமாக சொல்லுவேன், சிராக் பாஸ்வான், பாஸ்வானுடைய மகன். அந்த கட்சி வந்து ஒரு சமூக நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பீகாரில். தலித் மக்களுக்காக, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்த கட்சி. பல்வேறு சமயங்களில் அவர் வந்து பாஸ்வான் வந்து மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவர் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருப்பார், தேவைகளை வந்து அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுப்பார். இன்றைக்கி சிராக் பாஸ்வானுடைய நிலைமை என்ன? ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியவே வந்து பாஜக ஆதரவு என்கிற முத்திரை குத்தி இன்றைக்கி அவர் கேபினட் மினிஸ்டராக இருக்கார். அது போன்ற ஒரு ஸ்டைலை அன்புமணி கொண்டு வராருன்னு ராமதாஸ் நினைக்கிறார். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்து இல்லை அன்புமணிக்கு வந்து தெருவாக போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, களத்தில் போய் ராமதாஸ் மாதிரி போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த காலம் 35 ஆண்டுகள் வரலாற்றில் ராமதாஸ் அவர்கள் ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு அந்த வட மாவட்டங்களில் பயணப்பட்ட வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதினார். ஒவ்வொரு தெருவிலையும் போய் நான் மக்கள்கிட்ட பேசினேன், 5 ரூபா டாக்டர்னு அவருக்கு பேர். அந்தளவுக்கு மக்கள்கிட்ட போய் சமூக நீதியை பற்றி பேசினேன், கல்வியை பற்றி பேசினேன். இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து முரண்பட்டுருக்கீங்க, பேக்வேர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நான் பேசி தான் கட்சியை வளர்த்துருக்கேன். ஆனால் அன்புமணி அப்படி இல்லை. அன்புமணி வந்து பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை வந்து அதை வைத்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார். அன்புமணி தலைவராக வந்ததுக்கப்புறம் ஒரு அடி கூட வளரலைன்றாரு, ஒரு அடி கூட வரல. என்ன காரணம்? இப்போ இந்த பிளவுக்கான அவசியம் என்ன? அதாங்க தெளிவாக இருக்காரு அன்புமணி, நான் தான் தலைவர், சரி, நான் நினைக்கிறது தான் சரி. சரிதானே? என்னங்க சரி?
கட்சி நிறுவனர் ராமதாஸ். கட்சியை வந்து 35 வருஷம் வளர்த்தெடுத்தவர் அவர். அவர் கூட இருக்கின்ற வன்னியர் சங்க பல தலைவர்கள் அன்புமணியால் வெளியே போனாங்க. இப்போ நேற்று இவர் நம்முடைய வேல்முருகனுடைய சகோதரர் போய் பார்த்தாரு, திருமாவளவன். அவங்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ராமதாஸோட கூட இருந்தவங்க. ஏன் வெளியே போனாங்க? அன்புமணியால் வெளியே போனாங்க. அடுத்த கட்டத்துக்கு ஒரு தலைவர் வந்திருக்காருல்ல. நீங்கள் எல்லாரும் வந்து கோக்கா இது மணி மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. அவர் தான் கௌரவ தலைவர் இன்னைக்கு மணி. அவரை எத்தனை தடவை மேடையில் வச்சு அவமானப்படுத்தினார் அன்புமணி தெரியுமா? இன்னும் அன்றைக்கி பல வீடியோக்கள் சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது. அவருடைய மகனை இளைஞரணி கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி பண்ணார். அதை முட்டுக்கட்டை போட்டவர் அன்புமணி. இன்றைக்கி வந்து அதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க சிலர். ஆனால் பலர் வன்னியர் சங்க தலைவர்கள் வெளியேறினாங்க. ஆனால் இன்றைக்கி திருப்பி வர்றாங்க என்றால், ஆகா, ராமதாஸ் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். கட்சி பெருசா குடும்பம் பெருசானா கட்சி பெருசு. ஆனால் கட்சி ராமதாஸ் பக்கமாக இருக்கு இன்னைக்கு. அப்படி அதாவது நீங்கள் அன்புமணி பக்கத்தில் இல்லைங்க. நீங்கள் வந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து 120 பேரில் வந்து பெரும்பாலானவர்கள் போகல ரைட்டு. ஆனால் இன்னைக்கு உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் திருப்பி போகிறாங்க. ஏன்னா நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன காரணம்னா, ஆரம்பத்தில் அப்பா மகனுக்குள்ள பிரச்சனையை போய் தலையிட வேண்டாம் நினச்சி பாரு. நம்ம கூட பேசியிருக்கோம், அப்பா மகன் பிரச்சனை ட்ராமாவாக இருக்கும். ஏன்னா என்றைக்கும் அன்புமணியை வந்து ராமதாஸ் விட்டு கொடுத்ததில்லை. நான் என்னுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வந்தால் நீங்கள் வந்து சாட்டை எடுத்து அடிங்கன்னு சொன்னவர் அதை மீறி அன்புமணியை உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் அதே அவர் என்ன சொல்கிறாரு, 35 வயசில் நான் அன்புமணியை வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆக்கினது என்னுடைய தவறு தான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. இப்போ இதனுடைய அர்த்தம் என்ன? அதுதான் உணர்ந்துட்டேன், தப்பு தான், பாசம் கண்ணை மறைத்து விட்டது, கொள்கையை மறைத்து விட்டது. இன்றைக்கி கொள்கை வந்து எனக்கு தெளிவாக தெரியுது, கட்சி உடஞ்சிரும், அழிஞ்சிரும், இவன் அழிச்சிடுவான். அப்போ அப்படிங்கிற போது பழைய ஆதரவாளர்கள் திரும்பி வர்றாங்க. ஆனால் கட்சி அவர் பக்கம் தான் இருக்கு. கட்சி அவர் பக்கம் தாங்க இருக்கு. ஆனால் அவர் வயதானவர். அவர் ஏற்கனவே சொல்லி பார்த்தாரு, நான் தண்ணியில் கூட நீந்தி பார்த்தார், நான் வந்து நல்லா தான் இருக்கேன், என் கை கால் நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம காமெடியாக நினச்சோம். இதெல்லாம் அவர் சீரியஸாக தான் பேசியிருக்கார். நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இது இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கட்சி சார்ந்தவர்கள் முன்னாடி பயந்தாங்க, அப்பாவும் மகனும் பேசினா சரியாக போயிடும். மணி என்ன வந்து பேசினார், அப்பாவும் மகனும் பேசினா சரியாக போயிடும், எனக்கே வந்து தலை சுற்றுது, நானே எங்கேயே போயிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி உணர்றாங்க, ராமதாஸ் அவர்கள் பக்கம் நியாயம் இருக்குது, அன்புமணி சொல்கிறது தவறு. இந்த 5 கண்டிஷன் என்னங்க, ஒரு 6 மாத காலம் நீங்கள் செயல்தில் வராரு, முடிவை நான் எடுக்கிறேன், நீ வந்து களத்தில் நில்லு, இது தப்பான ஒரு விஷயம் இல்லையே. பிஜேபி சேர்த்து வைக்க பார்க்குதோ. இப்போ பிஜேபின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி வராரு? ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்னங்க சம்பந்தம்? அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆலோசனை கொடுக்குறாங்க பத்திரிகையாளர். மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாட்டில் ஆடிட்டர் குருமூர்த்தி மட்டும்தானா? எத்தனை பத்திரிகையாளர் இருக்காங்க, நீங்கள் உட்பட எல்லோருமே மூத்த பத்திரிகையாளர்கள் தான். ஏன் ஆடிட்டர் குருமூர்த்தி? காரணம், ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் அமித்ஷா அவர்களும் நெருங்கிய நட்பு இருக்கு. கடந்த முறை இருக்காங்க, சொல்லியிருப்பார், அது மாதிரி விஷயம். கடந்த முறை இருக்காங்க. இப்போ அவர் கூட போனது யாரு? சைதை துரைசாமி. ஏற்கனவே அதிமுக பாஜகவோட தான் சேரணும்னு சொன்னவர் சைதை துரைசாமி இணைப்புக்கு முன்னாடி. இப்போ இவங்க 2 பேரும் என்ன வேலை பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட புரோக்கர் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த, புரோக்கர் என்றது அசிங்கமான வார்த்தை இல்லைங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு கிடையாது. அவர்கள் பாஜகவுக்கு புரோக்கராக இருக்காங்க. இதில் ஒன்றும் தவறான நான் சொல்லலை. என் நில புரோக்கர்னு சொல்கிறோம், அதுல ஒரு கேவலமான வார்த்தையா? அப்போ இவர்கள் வந்து யார் சொல்லி போய் பார்க்குறாங்க? 3 மணி நேரம் ராமதாஸை பார்க்குறாங்க, ஒரு பாசிஃபை பண்ண பார்க்குறாங்க. ஏங்க வெளியே வந்து என்ன சொன்னார்? வெளியே ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கார், நேரடியாக சொல்லியிருக்கார், இது எங்கள் குடும்ப விஷயம், எங்கள் குடும்ப கட்சி பிரச்சனை, நீங்கள் தலையிடாதீங்க. இதுதாங்க ராமதாஸ் அவர்களே பிரச்சனையாக பார்க்குறாங்க. இந்த கட்சியில் பிரச்சனை யார் வந்து பஞ்சாயம் பேசுறது? யார் வந்து கட்ட பஞ்சாயம் பண்ணலாம்ல? ஒரு கட்சி ஒன்றாக நினைக்க மாட்டாங்க. அதை கூப்பிடணும். ராமதாஸ் அவர்களோ அன்புமணியோ கூப்பிட்டா தான் வந்து பேசணும். இருக்கட்டும், யார் கூப்பிட்டாங்க? நான் அவர் ஒன்றும் கூப்பிடல. அவருக்கு கட்சி ஒன்றா இருக்கணும். ஏங்க சென்னையிலிருந்து உங்களுக்கு மயிலாப்பூர்லேருந்து தைலாபுரத்துக்கு போய் பேச வேண்டிய கட்டாயம், மயிலாப்பூரிலிருந்து தைலாபுரத்துக்கு போய் பேச வேண்டிய கட்டாயம் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ஏன் ஏற்படுது? சரி, கட்சி ஒன்றா இருக்கணும், எல்லாரும் விரும்பாங்களா இல்லையா? அதை தான் சொல்கிறேன். என்டிஏ பாஜக விரும்பின என்ன தப்புங்கிறேன். அதை இப்போ நேரடியாக வாங்க, எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிடக்கூடாது, தப்பு என்ன இருக்கு? தப்பு இல்லை. தென்னகத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்துக்குவோம். வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவு இல்லை என்றால் 2026 தேர்தலை சந்திப்பது கடினம். அதுதான், அது ஒத்துக்குங்கன்ற தவறு சொல்ல. நேனா நாகேந்திரன் நாங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு.
ஆடிட்டர் குருமூர்த்தி போனதுக்கு எங்க கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்? இருந்தாலும் கட்சி ஒன்னா இருக்கணும், பிஜேபி நினைச்சா என்ன தப்பு? பிஜேபி வெளிப்படையா சொல்லட்டும்ன்ற. எதுக்கு சொல்லணும்? ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லட்டும். எதுக்கு சொல்லணும்? எங்க என்டிஏ கூட்டணியில வந்து ஒரு பிளவு வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க போறோம்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீங்க நாங்க போறதை வந்து தவறா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. இப்போ போய் என்ன பேசுறீங்க? பிளவு ஏற்பட விடக்கூடாது. சரிதானே? இது எங்க நியாயமான விஷயத்தை ஒற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறேன். எதுக்கு சொல்லணும்னு கேட்கிறேன். எங்க நியாயமான விஷயம் நீ நினைக்கிறத, ஆமா எங்க கட்சி சார்பில் நாங்கள் ஆள் அனுப்பிச்சிருக்கோம், அமித்ஷா அவர்கள் வரும்போது எல்லோரும் என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாம் மேடையில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், எங்களுடைய தலைமை விரும்புகிறது என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? என்ன பிரச்சனைனா, அன்புமணி முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியை பாஜகவிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார் என்கிற ராமதாஸ் அவருடைய கோபம் மக்கள் மன்றத்தில் உறுதிப்பட்டுவிடும். அதை அவங்க விரும்பலை. ஏன் பாருங்க, ரொம்ப கிளியராக ராமதாஸ் சொல்கிறார், முழுக்க முழுக்க எந்த பார்கின் இல்லாமல் அவங்களுடைய சமூக நீதி கோட்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோக்கம், இது எல்லாத்தையும் அடகு வைத்து விட்டு வட இந்திய தலைவர்கள் போன்று, சிராக் பாஸ்வானை போன்று பாட்டாளி மக்கள் கட்சியையும் ஒரு அங்கமாக பாஜகவிட மாற்றிவிட்டார். ஏற்கனவே பார்த்துருக்கோம், தமிழ் தேசிய காங்கிரஸ் முழுக்க முழுக்க பாட்டாளி பாஜகவுடைய நெருக்கமாக இருக்கு. பாமக சமயம் இப்போ உடனே தீர்வு இல்லை, தீர்வு இல்லைன்ட்டு இல்லை, அன்புமணி எந்த நிமிடத்திலும் கட்சியிலிருந்து விலக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்றேன். சார், இந்த நிகழ்ச்சியில் கருத்தில் குறைமிக்க திரு புதுமணி மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.